சில ஒரு இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நியூமரிக்கல்ஸ். A cup contains 250 gram of water. The number of negative charges present in the cup of water. 250 கிராம் நிறை கொண்ட தண்ணீரில் the number of negative charge. Okay. தண்ணீரில் உள்ள எதிர்மின்னோட்டம் எதிர்மின்னோட்டத்தின் எண்ணிக்கை. என்ன ஃபார்முலான்னு தெரியுமாப்பா? யாராவது சொல்ல முடியுமா? 250 கிராம் 250 grams of water contains how many negative charges? 250 கிராம் நிறை கொண்ட தண்ணீரில் உள்ள எதிர்மின்னோட்டத்தின் எண்ணிக்கை. யாராவது சொல்ல முடியுமா? என்ன ஃபார்முலான்னு என்ன கால்குலேட் பண்ண சொன்னாங்கப்பா? Q equal to NE sir. சூப்பர். Q is equal to NE. நம்ம E நம்மளுக்கு தெரியும். E எவ்வளவு அப்படின்னு சொன்னா 1.6 into 10 to the power of -19 கூடும் நம்மளுக்கு தெரியும். N எவ்வளவு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா 250 கிராம் வந்துருக்கு. அப்ப நம்மளுக்கு தெரியும் மூலக்கூறின் நிறை, மாலிகுலர் மாஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கான்செப்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவுப்பா? மாலிகுலர் மாஸ் எவ்வளவு சொல்லும் போலாம்? தண்ணீரினுடைய மூலக்கூறு நிறை 18 gram sir. 18 கிராம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்ப இது மாலிகுலர் வெயிட். எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கு, எத்தனை மூலக்கூறுகள் இருக்கு. அப்ப பாத்து நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா 18 கிராம் ஆஃப் வாட்டர்ல எவ்வளவு சார் மாலிகுல்ஸ்னா 6.023 into 10 to the power of 23. கரெக்டா? ஆமா தானே? Yes sir. ஓகே. எத்தனை மாலிகுல்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய அவாகட்ரோ நம்பர் தான் வந்து அத்தனை மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கெமிஸ்ட்ரியும் படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது நம்மளுக்கு தேவை n தானே கால்குலேட் பண்ணோம். அப்ப நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் இன் கப். அந்த கப்புக்குள்ள எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கு, இதுதான் நம்மளோடது. அப்ப அந்த கப்புக்குள்ள எத்தனை கிராம் இருக்கு? 250 கிராம் இருக்கு. ஓகேவா? எத்தனை இது? அப்ப ஒரு கிராமுக்கு பாத்தீங்கன்னா இது இருக்கு. அப்ப பார்த்தோன்னா 6.023 into 10 to the power of 23 divided by 18 கிராம் இருக்கு. இந்த கிராம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். எழுதிக்கலாமாப்பா? Yes sir. அப்ப இவ்வளவு நிறை இருக்கு. இவ்வளவு நிறை கொண்ட ஒரு பொருள்ல இத்தனை மூலக்கூறு இருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்க சார். அடுத்தது சார் என்னன்றது டைரக்டா போயிடலாமா சார்? அடுத்தது என்ன இருக்குன்னா எத்தனை புரோட்டான்ஸ் இருக்குப்பா இங்க? அப்ப வாட்டர் மாலிகுல்ல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? therefore நம்பர் ஆஃப்
protons and electrons எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 10 கரெக்டா? 10 புரோட்டான் அண்ட் 10 எலக்ட்ரான் கரெக்டாப்பா? ஓகே, வாட்டர் மாலிகுல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10 புரோட்டான் இருக்கு, 10 எலக்ட்ரான் இருக்கு, H2O. அப்ப பாத்தீங்கன்னா 10 புரோட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், சார்ஜ் எவ்வளவு கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் சார்ஜ் என்னது, தண்ணீரோட எதிர் மின்னூட்டம் கேட்டிருக்காங்க. அப்ப எதிர் மின்னூட்டத்தின் எண்ணிக்கை கால்குலேட், மின்னூட்டம் எவ்வளவு இருக்கு, நம்ம Q is equal to NE. அப்ப N is equal to 250 கிராம் தான் வந்து என்ன பண்ணிட்டோம், மாலிகுல்ஸா மாத்திட்டோம். 2 into 10 to the power of 23 by 18 மாலிகுல்ஸா மாத்திட்டோம். into E, எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ 10 into 1.6 into 10 to the power of -19. டவுட் இருக்காப்பா? டவுட் இருக்கா? இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு தயவு செஞ்சு வீட்டுல போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 1.34 into 10 to the power of 7 கூலும் இருக்கு. இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் எது கேட்டாலும் சரி, வேற ஏதாவது ஒரு மாலிகூல்ஸ் கேட்டாலும் சரி, அப்ப நம்மளுக்கு அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மாலிகுலர் மாஸ்னா என்னது, மூலக்கூறுடைய நிறை கால்குலேட் பண்றீங்க, எத்தனை மூலக்கூறுகள் எண்ணிக்கை சொல்லிடுறீங்க. அப்ப அந்த கப்புல எத்தனை மூலக்கூறு எண்ணிக்கை சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா அந்த இங்க வந்து தண்ணீர் எடுத்திருக்கிறதுனால தண்ணீரில் எத்தனை புரோட்டான்ஸ் எத்தனை சார்ஜஸ் மின்னூட்டங்கள் இருக்குன்னா 10 புரோட்டான் 10 எலக்ட்ரான் இருக்கு. அதால என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, புரிஞ்சுதா பாருங்க சார். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? சார் ஒரு டவுட் சார். சொல்லுமா சார், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது H2? ஓகே, நீங்களே போயிட்டு இது நான் இப்ப சொல்லல, நீ நாளைக்கு போயிட்டு வாங்க, புக்ல போய் பாருங்க. ஓகே, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் புக்ல அழகா இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. அதுல இருந்து எதனா ஓகேவா, நான் இப்ப சொன்னேன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல போயிட்டு திருப்பி அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடும். போயிட்டு புக்ல பாருங்க, புக்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிடும். புரிஞ்சுதா? ஒவ்வொரு மூலக்கூறும் எப்படி எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட்? வேற ஏதாவது டவுட்? நோ சார். ஓகே, புரிஞ்சுங்களா? இதை நான் நடத்திடுவேன். இப்ப நடத்தினா நீங்க வந்து இங்க யூஸ் என்ன புரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிடும், அப்புறம் எக்ஸாம் ஹால்ல போயிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. அதனால நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ். Three charges plus 4Q. Q and Q are placed in straight line of length L at a distance of 0 L by 2 L respectively. What should be the Q is in order to make the net force on Q to be 0? Okay. Three charges plus 4Q, Q மற்றும் Q என்ற 3 மின்னூட்டங்களை என்ற 3 மின்னூட்டங்களை 0, L by 2 மற்றும் L என்ற தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது.
வைக்கப்பட்டுள்ளது. What should be a Q in order to make a net force on Q to be 0? Okay. Okay. எவ்வளவு Q என்ற மின்னூட்டம் கொடுத்தால் Q என்ற மின்னூட்டம் கொடுத்தால் மொத்த விசையும் Q மீது செயல்படும் விசை சுழி மதிப்பை அடையும். Three charges plus 4Q, Q and Q are placed in a straight line of length L 0, L by 2 and L respectively. What should be the Q in order to make a net force on Q to be 0? Okay, இதுலயே நம்மளுக்கு சொல்லிருக்காங்க பாருங்க, நீங்களே சொல்லலாம். அப்ப இதனுடைய நெட் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா சுழி மதிப்பை அடைவதற்கு என்ன ரீசன்? அப்ப நம்மளுக்கு 3 சார்ஜஸ் கொடுத்திருக்காங்க. பிளஸ் 4Q, அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா Q, இந்த 3 சார்ஜஸ் வச்சிருக்காங்க. அப்ப இந்த சார்ஜஸ் பாருங்க L by 2 0ல இருந்து, அப்ப 0ல இருந்து இந்த சார்ஜஸ் வந்து L. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க இருந்து இங்க எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொன்னா 0. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க L by 2. அப்ப இந்த Qன்ற சார்ஜை எந்த இடத்தில் வைத்தால் என்னாக அப்படின்னா இதனுடைய விசையானது சுழி மதிப்பை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்து. அப்ப நம்மளுடைய கூலும் விதி நம்மளுக்கு தெரியும். விசைன்னு கேட்டிருக்காங்க சார். இது வந்து செயல்படும் விசை கேட்கலாம், மின் புலம் கேட்கலாம், மின் அழுத்தமும் கேட்கலாம். அங்க ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க, விசை கேட்டிருக்காங்க. அப்ப விசையினுடைய ஃபார்முலா தெரியும். F is equal to 1 by 4 pi epsilon naught. கரெக்டா பாருங்க. Q1 Q2 divided by R square. Okay, good. இப்ப இந்த சுழி மதிப்பை அடையும் பாருங்க இந்த Q. அப்ப இந்த Qன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். Therefore 1 by 4 pi epsilon naught. இங்க பாருங்க இந்த சார்ஜ் பாத்தீங்களா? அப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் 4Q into Q divided by எவ்வளவு தொலைவுல வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா பிளஸ் 4Q questions என்ன கொடுத்திருக்கு? அப்ப எவ்வளவு தொலைவு வச்சிருக்கான்னா கரெக்டா கொடுத்திருக்காங்க 0 L by 2 L. ஓகே, அப்ப இதனுடைய டிஸ்டன்ஸ் இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா L ஸ்கொயர். அடுத்தது இன்னொரு சார்ஜ் இருக்கு, அதே சார்ஜ். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு நெட் அமௌண்ட். அப்ப பார்த்தீங்கன்னா 1 by 4 pi epsilon naught. அதுக்கு அடுத்த சார்ஜஸ் பாருங்க Q into Q divided by எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா L. அப்ப என்ன L by 2. அப்ப L by 2 whole square is equal to 0. புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதாடா? இதுக்கும் உள்ள ஃபோர்ஸ் நம்மளுக்கு F1 எடுக்கிறோம். நல்லா பாத்துக்கோ, F1. இதுக்குள்ள ஃபோர்ஸ் F1 எடுக்கிறோம்.
திரும்பவும் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னா இந்த சார்ஜ் இங்க இருக்கக்கூடிய சார்ஜுக்கும் இங்க இருக்கக்கூடிய சார்ஜுக்கும் உள்ள ஃபோர்ஸ், அடுத்தது இதனுடைய ஃபோர்ஸுக்கும் இதனுடைய சார்ஜுக்கும் என்ன பண்ணா F2. ரெண்டும் ஒரே திசையில் செல்வதால் கூட்டிட்டு இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் சொல்லுவோம். நெட் ஃபோர்ஸா என்னன்னு சொல்லியிருக்கோம், சுழி மதிப்பை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1/4πε0 என்ன ஆயிடும், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இப்ப இங்க பாருங்க 4q q/L² L/2. நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ற எழுதுன்னு பாருங்க, வேற ஏதாவது குத்த பாருங்க. ஓகே 1/4πε0 நல்லா பாத்துங்க, காமனா எடுத்துக்கலாம். எது காமனா இருக்கு சொல்லுங்க போல, நீங்களே சொல்லுங்க. இதை காமனா எடுத்துக்கலாமா? Yes, sir. அப்ப என்ன பண்ணலாம், 4 Q × காமன் q². எடுத்துக்கலாம் சார். நான் வந்துடுறேன், பதில் முடிச்சிடலாம். 4 × q²/L² பிளஸ் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா q × q டிவைடட் பை L²/4. அது என்ன ஆயிடும், இங்க 4 ஆயிடும். கரெக்டா? இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப நீங்க சொன்ன மாதிரி q நம்ம காமன் எடுத்துக்கலாம். q 4 காமனா எடுத்துக்கலாம். அப்போ 4q கரெக்டா பாருங்க, 4q/4πε0. நீங்களே சொல்லுப்பா, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அப்போ 4q காமனா எடுத்துக்கிட்டேன், இங்க L² இருக்கு, அப்ப L² காமனா எடுத்துக்கிட்டேன். அப்ப நம்மளுக்கு எனக்கு என்ன கிடைக்குது, q + q இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க போலாம். இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கூட 0 ஆயிடும். அப்ப therefore q + q is equal to 0. Therefore we need q. அப்ப q is equal to -2. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चंस பாருங்க. அடுத்த மெத்தட் பாருங்க, முடிஞ்சிச்சு. அடுத்த क्वेश्चंस. Find the thickness of dielectric material which has relative permittivity εr when two charges experience the same force as in air by a distance r. Find the thickness of dielectric material which has relative permittivity. Okay. εr when two charges experience the same force as in the air by the distance. Okay. Now first English எழுதுற அப்புறம் எழுதிக்கலாம். Find the thickness of, ஏன்னா தமிழ் எழுதும்போது மீனிங் மாறிடும், அதுக்காக தான். Find the thickness of a dielectric material which has relative permittivity. Which has relative permittivity epsilon r when two charges experience the same force as in air by a distance r. ஓகே, இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். நல்லா பாருங்க. அதாவது ஒரு டயலெக்ட்ரிக் பாருங்க, இப்படி இருக்கு கொஸ்டின்ல, நீங்க தமிழ்ல புரிஞ்சுங்க. 2 சார்ஜஸ் நான் வச்சிருக்கேன்.
இந்த ரெண்டு சார்ஜஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எப்சிலான் ஆர்ன்ற ஒரு இது வச்சிருக்கு. ஓகேவா? மின்காப்பு பொருள் டைஎலக்ட்ரிக் மின்கடத்தா இல்லைன்னா மின்காப்பு. ஓகே, மின்கடத்தா பொருள் வந்து எங்க வச்சிருக்கோம்? ரெண்டு சார்ஜஸ்குள்ளேயும் வைக்கும் போடும்போது அங்க எப்சிலான் ஆர் என்று இருக்குது. அதே சார்ஜஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சார்ஜஸ் வந்து பிளஸ் கியூன்ற ஒரு சார்ஜஸ், ரெண்டு சார்ஜஸும் வந்து ஏர்ல வைக்கப்படும் பொழுது, அது டிஸ்டன்ஸ் ஏர்ல வைக்கப்படும் பொழுது என்ன சார் நடக்குது? அப்ப பார்த்தா ரெண்டு விசையும் எப்படி இருக்குன்னா சுழி மதிப்பை அடையுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்செப்ட் மட்டும் பாருங்க. எஃப் ஏர் இஸ் ஈக்குவல் டு சுழி மதிப்புன்னு சொல்ல பாருங்க. ரிலேட்டிவ் permittivity when the two charges experience the same force. ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இரண்டு மின்னூட்டங்களை காற்றில் பிரித்து வைக்கப்படும் பொழுது ஒரு நிகழ்வு ஏற்படுது. அதே இரண்டு மின்னூட்டங்களை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா மின்கடத்தா பொருள் வைக்கப்படும் பொழுது அங்க ஒரு விசை ஏற்படுது. அப்ப ரெண்டு விசையும் எப்படி இருக்குன்னா சமநிலை அடையுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அப்ப எஃப் ஏர் இஸ் ஈக்குவல் டு எஃப் மீடியம். அப்ப எஃப் ஏர் ஃபார்முலா தெரியும். 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அதே கான்செப்ட் தான். எஃப் மீடியம் யாராவது கரெக்டா சொல்லுங்க ஃபார்முலா. எஃப் மீடியம் இஸ் ஈக்குவல் 1/4πε Q1 Q2 by r square. Q1 Q2 டிவைடட் பை R ஆர் square. ஸ்கொயர். சார் எப்சிலான் நாட் வராதுல்ல? ஓகே, எப்சிலான் அப்புறம் வேற ஓகே ஆர் ஸ்கொயர். அப்ப ஃபைண்ட் த திக்னஸ். அப்ப திக்னஸ் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லிட்டோம். இப்ப எப்சிலான் அப்படின்னு சொன்னா உனக்கு தெரியும். வாட் இஸ் எப்சிலான்? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர். கரெக்டா கரெக்டாப்பா? Yes, sir. ஓகே. அப்ப 1/4πε0 இது r என்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நான் எடுத்திருக்கிறது இது திக்னஸ்ன்றதால t என்ற டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன். ஆனா இது ரெண்டு ஒரே சார்ஜஸ் தான், ரெண்டு ஒரே மின்னூட்டம் தான். அப்போ 1/4πε0 இன்டு எப்சிலான் ஆர் Q1 Q2 டிவைடட் பை திக்னஸ் வந்து என்ன t ஸ்கொயர். அப்போ 1/4πε0 1/4πε0 Q1 Q2 ரெண்டுமே எல்லா இடம் கேன்சல் ஆயிடும். அப்ப நம்ம அப்படியே எடுத்து எழுதணும் அப்படின்னு சொன்னா therefore r square is equal to epsilon r into t square. Therefore t square is equal to r square by epsilon r. Therefore we get t is equal to r by root of epsilon r. எழுதிக்கலாமா பாருங்க. Yes, sir. டவுட் இருக்கா? இங்க பாருங்க, நல்ல கவனிச்சு பாத்துக்கங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. இங்க ரெண்டு விஷயம் என்னது சமநிலை அடையுது அப்படின்றதுக்காக தான் நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிருக்கேன். நல்லா பாருங்க. அப்ப இரண்டு விசையும் சேர்ந்து சுழி மதிப்பை அடைகிறதுனா எஃப் ஏர் பிளஸ் எஃப் மீடியம் இஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டு கண்டிஷன் இருக்கிறதுனால அப்படி வராது. நம்ம என்ன ரெண்டு கண்டிஷனை நம்ம எடுத்து ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவேட் பண்ண போறோம். அடுத்த கான்செப்ட் இது நீங்களே சொன்னாதான் நான் இது பண்ணுவேன். Force F between charges Q1 and Q2 separated by R is 250. Okay. Q1 மற்றும் Q2 என்ற இரண்டு மின்னூட்டங்கள் R என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்படும் போது
பிரித்து வைக்கப்படும் போது 25 நியூட்டன் என்ற விசையை உருவாக்குகிறது. It can be reduced by, okay. எனவே ஐந்து நியூட்டனாக, எனவே விசையை 5 நியூட்டனாக குறைக்கும் பொழுது மின்னூட்டங்களை Q1 மற்றும் Q2 மின்னூட்டங்களை எவ்வளவு தொலைவு பிரித்து வைக்கப்படும்? எவ்வளவு தொலைவு பிரித்து வைக்கப்படும்? சொல்லுங்கப்பா. இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன புரிஞ்சிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னப்பா சொல்லுது? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எஸ் சார். 2 பேர் மட்டும் தான் சொல்லிட்டே இருக்காங்க, மற்றவங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. பாய்ஸ் யாருமே இல்லைங்களா? மற்றவங்க யாரும் கேர்ள்ஸுங்க யாரும் இல்லைங்களா? சொல்லுங்கப்பா. கொஸ்டின்ல என்னப்பா புரிஞ்சிருக்கீங்க? வாசிங்கப்பா, ஒரு டைம் வாசிங்க அந்த கொஸ்டின். அந்த கொஸ்டின்ல என்னப்பா கொடுத்திருக்கு? Q1 Q2 ரெண்டு சார்ஜ் சார், அதை செப்பரேட் பண்ற டிஸ்டன்ஸ் Rன்னு கொடுத்துருக்காங்க சார். அதோட ஃபோர்ஸ் வந்து 25 நியூட்டன் சார். அப்புறம் இன்னும் அந்த 25 நியூட்டனை 5 நியூட்டனா குறைக்கும் போது Q1 Q2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க சார். ஓகே, குட், தேங்க்யூ ஹேமஸ்ரீ. அப்ப நம்மளுக்கு இந்த கான்செப்ட் டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்ப 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்சது 25 நியூட்டன் இருக்கும் பொழுது 2 சார்ஜையும் நான் பிரிச்சு வைக்கிறேன். Q1 Q2 டிவைடட் பை R². திருப்பி 5 நியூட்டனா இருக்கும் பொழுது அதே சார்ஜஸ் என்ன, அது மட்டும் தான் குறைக்கிறேன் பாருங்க. சில டைம்ல Q1ஐயும் டபுள் ஆக்குவாங்க, இல்ல Q1 ஆஃப் ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஆனா இங்க வந்து Q1 Q2 டிஸ்டர்ப் பண்ணல. அப்ப Q1 பை Q2 டிவைடட் பை கண்டிப்பா டிஸ்டன்ஸ் R². இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா சார் கண்டிப்பா பாருங்க, இது மாதிரி 2 கண்டிஷன் கேட்டு ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்க சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணணும். அப்ப நான் டிவைட் பண்ணும் பொழுது எப்படி டிவைட் பண்றேன்? 25 divided by 5 is equal to K into Q1 Q2 divided by R². இது மேல இருந்து கீழே போய் டிவைட்ல இருக்கும், இது மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா R² divided by K into Q1 Q2. அப்ப என்ன ஆயிடுச்சு, இதுவும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது 5 is equal to R dash by R whole square. அவ்வளவுதான் ஆன்சர் வந்தது. சொல்லுங்க போலாம். Therefore R dash by R is equal to எவ்வளவுப்பா கிடைக்கும்? ஸ்கொயர்ல போட்டா √5 ஆயிடுமா? ஓகே, அப்ப நம்மளுக்கு R dash தான் கண்டுபிடிக்கணும். அப்ப R dash is equal to √5 times of R. இவ்வளவுதான் பாருங்க, எப்படி கேக்குறான்னு பாருங்க. கொஸ்டின் எழுதுக்கலாமாப்பா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் சார் இங்க பாருங்க, நான் டீச் பண்றது ஃபுல்லா ஃபோர்ஸ் சார். இந்த ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் இல்லாம மின்னோட்டம் என்னது பாருங்க, மின்புலத்தையும் கேட்கலாம், மின் அழுத்தத்திலையும் கேட்கலாம்.
அதனால பாத்துங்க ஃபார்முலாஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான். அப்ப இங்க வந்து k into q1 q2 by r square இருக்கும். அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். மின்புலம்னா k into q divided by r ன்னு கிடைக்கும். அங்க ஒரு சார்ஜஸ் இருக்கும், இங்க ரெண்டு சார்ஜஸ் இருக்கும், அவ்வளவுதான். எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. ஓகே, இந்த அடுத்த ஒரு கொஸ்டின் சார். சார் அந்த தொலைவு தெரியலன்னா r dash எடுத்துக்கணுமா சார்? நீ r dash எடுத்தாலும் சரி r1 எடுத்தாலும் சரி, ஏன்னா நம்மளுக்கு இந்த தொலைவை கண்டுபிடிக்கிறதுனால கண்டிப்பா என்ன ஆகும், 25 நியூட்டன் வைக்கப்படும் பொழுது அவங்களே சொல்லிட்டாங்க விசையை உருவாக்குறது. 5 நியூட்டன் வைக்கும் பொழுது கண்டிப்பா இந்த சார்ஜஸ்னுடைய தொலைவு என்ன ஆகும், மாறுபடும். அந்த மாறுபாடு இருந்தா வந்து r டேஷ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, r1ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா a ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் வந்து இந்த டிஃபரன்ஷியேட் காமிக்கிறதுக்காக r டேஷ் எடுத்துருக்கேன். ஓகேவாங்களா? ஓகே சார். அடுத்த கொஸ்டின். An electric dipole is placed at an angle of 30 degree with electric field intensity 2 into 10 to the power of 5 Newton per coulomb. It experiences a torque equal to 4 Newton meter. The charge on the dipole, if the dipole length is, okay, எல்லாமே கொடுத்திருக்காங்க, 2 centimeter. An electric dipole, okay, மின் இருமுனை முனை 30 டிகிரி கோணத்தில் கோணத்தில் 2 into 10 to the power of 5 Newton per coulomb என்ற மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, அந்த மின் இருமுனை இருமுனையின் மீது வைக்கப்படும் பொழுது, அப்படியே கொஞ்சம் கண்டிப்பா எழுதலாம், இல்லை கொஞ்சம் ஓகே விடுங்க. அந்த மின் இருமுனையின் மீது அந்த மின் இருமுனையின் மீது 4 நியூட்டன் மீட்டர் என்ற திருப்புத்திறன் என்ற அளவு திருப்புத்திறன் செயல்படுகிறது. The charge on the dipole, if the dipole, okay. மின் இருமுனையின் தொலைவு மின் இருமுனையின் தொலைவு 2 கூலும் மீட்டர் எனில் 2 கூலும் மீட்டர் எனில் மின்னூட்டத்தின் மதிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, சொல்லுங்க என்னென்ன கொடுத்திருக்கான்னு சொல்லுங்க. அப்படியே என்ன கால்குலேட் பண்ணோம்? என்ன நம்ம கால்குலேட் பண்ணோம்?
மின்னூட்டம் சார். ஓகே, அப்புறம் மின்னூட்டம் கால்குலேட் பண்ணும். என்னென்ன கொடுத்திருக்கான்னு ஏன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப என்னென்ன கொடுத்திருக்கான்னு எடுத்து எழுதிட்டோம்னா கால்குலேட் பண்ணலாம். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மின்புலம் தீட்டா கொடுத்துருக்காங்க சார். டீட்டா கொடுத்திருக்காங்க. அப்ப டீட்டா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30 டிகிரி சார். ஓகே, 30 டிகிரி கொடுத்திருக்காங்க. அடுத்தது மின்புலம் கொடுத்திருக்காங்க. மின்புலம் சார். is equal to 2 into 10 to the power of 5 நியூட்டன் per கூலும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? மின் இருமுனையின் மீது டார்க் திருப்புத்திறன் திருப்புத்திறன் 4 நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர் கொடுத்திருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? டிஸ்டன்ஸ் சார். இருமுனையினுடைய தொலைவு. தொலைவு. அப்ப சென்டிமீட்டர், இட் இஸ் நாட் a கூலோமீட்டர், இட் இஸ் சென்டிமீட்டர். அப்ப 2L is equal to 2 சென்டிமீட்டர். நம்ம கரெக்டா பாருங்க. ஏன்னா இந்த மின் இருமுனை என்ன பண்ணிருக்கோம்? -q + q. அப்ப இதனுடைய தொலைவு என்ன எடுத்திருப்போம்? 2D தானே எடுத்திருக்கோம். கரெக்டா? எஸ் சார். சார் 2D D சார். is equal to 2 சென்டிமீட்டர். அப்ப என்ன ஃபார்முலா சார் யூஸ் பண்ணலாம்? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? கரெக்டா சொல்லுங்க போல. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? சொல்லுமா, முடிச்சிடலாம் சீக்கிரம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் தம்பிங்களா? இங்க இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்டவையிலிருந்து ஃபார்முலா எடுங்கப்பா. என்னப்பா கொடுத்திருக்காங்க? இதுல வந்து டீட்டா வச்சுட்டு எதனா ஃபார்முலா இருக்கா? இ இருக்கா? டார்க்கு Yes, sir. ஃபார்முலா இருக்கா? என்ன ஃபார்முலாப்பா? டக்கு சொல்லுமா. டார்க் தானமா இருக்கு. இங்க பாருமா, மட்டும் தானமா திருப்புத்திறன் மட்டும் தானமா இருக்கு. ஈய வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இ இஸ் ஈக்குவல் டு ஒரு சொல்லியிருக்கா. கண்டிப்பா இதை வச்சு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. டீட்டா வச்சு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. 2D வச்சு ஃபார்முலா யூஸ் பண்ண. டார்க்னுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். பட் டார்க் என்னது? PE sin PE theta. sin theta சார். ஓகே, PE sin theta. பட் டார்க் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்? P என்ன பண்ணலாம்? Q into 2D ன்னு எழுதலாமா? எஸ் சார். P into sin theta. அப்ப Q தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அப்ப நம்மளுக்கு Q கால்குலேட் பண்ணலாம். therefore torque divided by 2DE sin theta. டார்க் எவ்வளவுபா கொடுத்திருக்கு? 4. 2D எவ்வளவுபா இருக்கு? 2D எவ்வளவு இருக்கு சொல்லுங்க கரெக்டா? 2 centimeters. 2 சென்டிமீட்டர். 2 into சென்டி கரெக்டா இருக்கணும். 2 into 10 to the power -2 into E எவ்வளவு இருக்கு? பெரும்பாலும் நம்ம உடனே இது Dன்னு எடுத்துப்போம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இது Dன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்க 2 into Dன்னு போடுவோம். நம்ம தயவு செஞ்சு நம்மளுடைய மின் இருமுனையுடைய தொலைவு 2D. மின் இருமுனையினுடைய தொலைவு 2D. நல்ல மறந்துடாதீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. 2 into 10 to the power -2 into E எவ்வளவுப்பா? 2 into 10 to the power of 5. அடுத்தது என்னது? sin 30 degree. sin 30 degree என்னது? 1/2 எஸ் சார். ஓகே, வேற முடியும். 1/2 கேன்சல் ஆயிடும். இது 2 கேன்சல் ஆயிடும். 2 அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். 2 into 2 into 10 to the power of -3 சார். 10 to the power of -3. therefore Q is equal to 2 into 10 to the power of -3 coulomb. 10 to the power of -3 என்னது? மில்லி கூலோம். அப்ப நம்ம ஆன்சர் 2 மில்லி கூலோம். கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான் ஒரு क्वेश्चंस. ஓகே, அடுத்தது क्वेश्चंस கேக்குறாங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சிருங்க. அடுத்த क्वेश्चंस என்ன பண்ணலாம்னா ஓகே, இது மாதிரி ஒரு क्वेश्चंस கேக்குறான்னு வச்சுக்கோங்க.
An electric charge Q is placed at one of the corner of the cube of side. The electric flux on one of its face will be. Okay, நம்மளுக்கு தெரியும். இப்போ in case இப்படி இருக்கு நான் ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதுறேன். Whole cube electric flux through whole cube. எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா Q by epsilon naught. அதுவே வந்து அடுத்தது கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் through one surface. ஒரு சர்ஃபேஸ் ஒரு பரப்புக்கு மட்டும் கேட்டேன் through one surface. எத்தனை சர்ஃபேஸ் இருக்கு 6 சர்ஃபேஸ் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் Q divided by 6 epsilon naught. Flux electric flux through இதெல்லாம் ஒரு 1 மார்க் நியூமெரிக்கல்ஸ்ல கேட்பாங்க நல்ல பார்த்தா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் on one phase. ஒரு ஃபேஸ் அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 கார்னர்ல 4 ஃபேஸஸ் இருக்கு அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1/4 into எத்தனை சர்ஃபேஸ் இருக்கு நல்லா பாத்துக்கு இது மாதிரி கேட்டானா 1 ஃபேஸ்னா அடுத்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிடணும் 1/6 into Q by epsilon naught is equal to Q divided by 24 epsilon naught. இந்த பெரும்பாலும் இந்த கொஸ்டின்ஸ் தான் இப்ப கேட்கறாங்க ஹோல் கியூப் எவ்வளவு இருக்கு ஒன் சர்ஃபேஸ்ல எவ்வளவு இருக்கு 1 ஃபேஸ்ல எவ்வளவு இருக்கு ஓகே எழுதிக்கலாமாப்பா எஸ் சார் ஓகே அடுத்து ஒரு லாஸ்ட்ல ஒரே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் சார் இது மாதிரி இருக்கு சார் are an infinite number of identical charges bodies are kept along x-axis at a point x is equal to 0 1 meter and so on all other charges are repel the charges at the origin with the force of 1.4 okay find the magnitude of the charge okay நல்லா கவனிச்சுக்கோ ஒரே மாதிரியான மின்னூட்டம் ஒரே மாதிரியான மின்னூட்டங்களை x is equal to 0, 1 meter, 2 meter, 4 meter, 8 meter, 16 meter, and so on. அப்படியே போயிட்டே இருக்கு ஒரே மாதிரி மின்னூட்டங்களை x என்ற தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது என்ற தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது all other charges are repel okay தொடக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள
தொடக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னூட்டத்தால் அனைத்து மின்னூட்டங்களும் விலகல் விசையை ஏற்படுத்துகிறது. ஓகே, விலகல் விசை எவ்வளவு விசைனா 1.2 நியூட்டன் ஏற்படுத்துகிறது. ஓகே, எனவே ஓகேவா, ஒவ்வொரு சார்ஜின் ஓகே, எனவே ஒவ்வொரு மின்னூட்டத்தின் எண் மதிப்பு வேகமா முடிச்சிடறோம் பாருங்க. நிறைய சார்ஜஸ் இருக்கு, ஒரே மாதிரியான சார்ஜஸ் இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். F is equal to 1/4 pi epsilon naught. ரெண்டுமே சார்ஜஸ், ஒரே சார்ஜஸ். Q into Q ஸ்கொயர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, x ஸ்கொயர். அதனால பாத்துங்க, எல்லா சார்ஜஸும் இப்படி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 1/4 pi epsilon K எடுத்துக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம், K into Q ஸ்கொயர் நம்மளுக்கு பாருங்க 1/1 ஸ்கொயர், அடுத்தது 1/2 ஸ்கொயர், எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அடுத்தது என்ன பண்ணிருக்கோம் 1/4 ஸ்கொயர் பிளஸ் 1/8 ஸ்கொயர், அப்படியே போயிட்டே இருக்கு. கரெக்டா? கரெக்ட் தானப்பா? எஸ் சார். equal to K into Q ஸ்கொயர். இத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இது இருக்குது, ஒவ்வொரு ஃபார்முலாஸும் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே டைம் ஆயிடுச்சுப்பா. நான் இந்த ஃபார்முலா என்னன்றதை நான் கொஞ்சம் டெரிவேஷன் இருக்கு, நான் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இது என்ன ஃபார்முலாஸ்ன்றதை நான் சொல்லிடுறேன், ஏன்னா எனக்கு 7:50 கிளாஸஸ் இருக்கு. இந்த நியூமரிக்கல்ஸ் மட்டும் நான் நாளைக்கு சால்வ் பண்ணிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir.